ஹாய் மக்கள்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். பேக் டு ஹோம். 17ஆம் நாள் மார்கழி மாதம். வாங்க பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அவுல் எடுத்துருக்கேன். இப்போ அவுலில் வந்து தண்ணியில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். அவுல் உப்புமா தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு நல்லா முக்கி நல்லா அது ஊறுற மாதிரி முக்கி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கடுத்து பிழிஞ்சு வேறு ஒரு பவுலுக்கு போட்டுக்கலாம். மக்கள்ஸ், கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மக்கள்ஸ், அதுக்கு அடுத்து வந்து கடுகு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் ஆனியன், அதோடவே பச்சை மிளகாய், ஆனியன் பெரிய சைஸ் வந்து 2 எடுத்துருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மக்கள்ஸ், இப்போ வந்து ஒரு 2லேருந்து 3 தக்காளி ஆட் பண்ணிடலாம். மக்கள்ஸ், இப்போ இதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் தூள், சுவைக்கு உப்பு, இதையும் நல்லா நம்ம இந்த மசாலாவோட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பிழிஞ்சு வச்ச பொரியை எடுத்து போட்டுடலாம். இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். ஸோ மக்கள், சூப்பரான நம்மளுக்கு பொரி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட நிறைய பேர் ஆவலாக காத்துட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் வந்து பொரி இருக்கு, மிச்சம் ஆயிடுச்சு, யாருமே சாப்பிடல அப்படின் போது இந்த மாதிரி பொரி உப்புமா செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. என்னம்மா, எப்படிமா இருக்கு பொரி உப்புமா?